ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் தினசரி பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றி. பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? முதல்ல நாம் தினமும் தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் நம்முடைய பூஜை அறையில் எந்த விதமான தெய்வங்களை வைத்து வழிபட வேண்டும் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். ஒரு வீட்டில் கிரக பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே போதும் அந்த வீட்டுக்குள் கொண்டு செல்வதற்கு ஒரு பிள்ளையார், அதற்கு பிறகு ஒரு மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தாயார், இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து உள்ள தெய்வத்தின் படங்களை கொண்டு செல்வார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட படத்தை நீங்கள் வைத்து கொள்ளலாம். 5 தெய்வத்தின் படங்கள் இருக்கிறது என்றால் அதனுடன் சேர்ந்து முருகன் அவருடைய படமும் வெங்கடாச்சலபதி அவருடைய படம் இருக்கும். இப்படி வைத்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பிரியப்படும் தெய்வங்களின் படத்தை கூட வைத்து வழிபடலாம். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு தெய்வம் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் தெய்வம் என்ன தெய்வம் என்றால் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தின் படம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். குலதெய்வம் தான் எப்பொழுதும் நம்மை பெற்ற தாயாக தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்தும் தெய்வம் குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் படத்தை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது தெய்வங்கள் என்று சொன்னால் 4 விதமாக நாம் தெய்வங்களை கூறலாம். அது என்னவென்றால் இஷ்ட தேவதா, பாரம்பரிய தேவதா, குலதேவதா, ஸ்தல தேவதா. சரிங்களா? இஷ்ட தேவதை என்றால் இப்பொழுது அடியேனுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வதை என்ன என்றால் அன்னை பராசக்தி தானுங்க. அதுபோல உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனியாக இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒரு சிலருக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலர் ஐயப்பன், அனுமான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். அப்படி அந்த தேவதை இஷ்ட தேவதை என்று வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாரம்பரிய தேவதை என்றால் உங்களுடைய அம்மாவுக்கு பிடிச்ச தெய்வம் ஒரு கிருஷ்ணர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த கிருஷ்ணரை கிருஷ்ணரை நீங்கள் வழிபடுமா அப்படின்னு சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி அம்மா வணங்கின தெய்வத்தை நீங்களும் வழிபடுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த தெய்வத்தை வழிபட சொல்லி கற்றுக் கொடுப்பீர்கள் அல்லவா? அப்படி வழிபடக்கூடிய தெய்வம் பாரம்பரிய தேவதா. அதற்கு பிறகு குலதேவதை என்பது உங்களுடைய முன்னோர்கள் என்று பரம்பரையாக அனைவருமே வழிபட்டு வந்த தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி குலதெய்வம் யாரென்றே எங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு தனியாக நான் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குலதெய்வம் என்ன என்பது தெரிந்தவர்கள் அனைவருமே கண்டிப்பாக குலதெய்வத்தின் திருவுருவ படத்தை உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டும். சரிங்களா? இப்பொழுது குலதெய்வதை, அதற்கு பிறகு ஸ்தல தேவதா. ஸ்தல தேவதா என்று சொல்லும் பொழுது அடியேன் மதுரையில் வாழும் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த பெண்ணாவேன். இந்த மதுரைக்கு ஸ்தல தேவதை என்று சொன்னால் அன்னை மீனாட்சி தாங்க. மீனாட்சி தான் மதுரையின் ஸ்தல தேவதை. ஆகவே இப்படி நீங்கள் வசிக்கும் ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஸ்தலத்திற்கு உரிய ஒரு முக்கியமான தேவதை இருக்கும். அந்த தெய்வம் தான் ஸ்தல தேவதை என்று போற்றப்படுகிறது. இப்படி 4 விதமான தெய்வங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பூஜை அறையில் நீங்கள் குலதெய்வத்தின் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வழிபட வேண்டும். தினமும் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு தேவையான பூஜை பொருட்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல்ல பூஜை செய்வதற்கு திருவிளக்கு. அந்த திருவிளக்கு கண்டிப்பாக சில்வர்ல வைக்கக்கூடாது. எவர் சில்வர் கூடாது. சரிங்களா? வெள்ளி அல்லது பித்தளை, வெண்கலம், ஐம்பொன், அந்த மாதிரி உலோகங்களில் நீங்கள் திருவிளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். விசேஷமாக மண் விளக்கை கூட வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம்.
அதற்கு பிறகு வந்து கண்டிப்பாக மணி இருக்க வேண்டும். அந்த மணியின் மங்கள ஓசை கண்டிப்பாக வீடு முழுவதும் நிறைந்து கேட்க வேண்டும். ஆகவே மணி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்து இந்த பாருங்க, இது பஞ்சபாத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஸ்பூன் இருக்கும், அது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் மணி. அதற்கு பிறகு இது வந்து தீபக்கால் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு வெள்ளி தட்டு அடியனிடம் இருக்கிறது. உங்களுக்கு வசதி இல்லாதவர்கள் நீங்கள் வந்து பித்தளையில் இதை எல்லாமே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில்வர் தட்டை வந்து உபயோகப்படுத்தாதீர்கள், அது வந்து நல்லதில்லை. எந்த இது பூஜை பொருட்களையும் வந்து சில்வரில் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். இப்படி வந்து பூஜை நாம் செய்வதற்கு வேண்டிய பொருட்களை நாம் வைத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அதற்கு பிறகு நாம் வந்து பூஜையை விளக்கேற்றி ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் இல்லையா? அதற்கு வந்து முதல்ல வந்து கம் கணபதயே நமஹ என்று 3 முறை கூறலாம். அதற்கு பிறகு பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மந்திரம் வந்து லக்ஷ்மி தாயார்து. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று நீங்கள் இந்த ஸ்லோகத்தை தினமும் கூறலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், உங்களுக்கு பிடித்த ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கூறிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு குலதெய்வத்தினுடைய நாமத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கு குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு மாடசாமி, கற்பசாமி, காளி தேவதை அந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட குலதெய்வங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தின் நாமத்தை 3 முறை சொல்லி போற்றி போற்றி என்று சொல்ல வேண்டும். இது வந்து சிறிய அதாவது எல்லாருக்கும் வந்து தினமும் வந்து ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீண்ட நேரம் நின்று கடவுளை வழிபடுவதற்கு நேரம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த சிம்பிளாக நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த பூஜையை நீங்கள் முறைப்படி செய்யலாம். நான் வந்து எப்படி இருந்தாலும் காலையில் வந்து நமக்கு வந்து என்ன டிஃபன் வேணுமோ அதை செய்து கொள்கிறோம் அல்லவா? அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. வீட்டில் நீங்கள் சுத்தமாக குளித்துவிட்டு செய்த அன்னத்தை நீங்கள் வந்து பூஜைக்கு கண்டிப்பாக வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அது வந்து இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பொங்கல், இடியாப்பம், நீங்கள் என்ன செய்வீர்களோ அந்த அன்னத்தை வந்து நீங்கள் வந்து காலையில் கண்டிப்பாக வைத்து வழிபட்டு விட்டு அதை வந்து நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு படைத்து விட்டு அதை நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுடைய மனம், உடல் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடலில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். அந்த பிரசாதத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் வந்து நாம் வந்து இறைவனுக்கு படைத்த நைவேத்தியம் செய்த அன்னத்தை, உணவை வந்து நாம் தான் உட்கொள்ள வேண்டுமே தவிர அந்த உணவை நாம் வந்து காகத்திற்கு போடக்கூடாது, காக்காக்கு போடக்கூடாதுங்க. கண்டிப்பாக அதை வந்து அது பிரசாதமாகும். அந்த பிரசாதத்தை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காகத்திற்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தனியாக சமைத்து வைத்த அந்த உணவுகளை எடுத்து கொண்டு போய் வந்து காகத்திற்கு போடலாம். அதுவும் நல்லதுதான். எந்த பறவைக்கும் பட்சிக்கும் நீங்கள் வந்து உணவை கொடுக்கலாம். ஆனால் வந்து பூஜை செய்த உணவை, பிரசாதத்தை நீங்கள் தான் உண்ண வேண்டும். சரிங்களா? சரி, அப்படி வந்து பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை வந்து எப்படி நைவேத்தியம் செய்கிறது என்பதை நான் சொல்கிறேன் இப்பொழுது. அதற்கு முன்னால் நீங்கள் வந்து மணியை அடித்து வந்து இந்த ஊதுபத்தியை காண்பிக்கலாம். நல்ல வாசனை தரும் ஊதுபத்தியை நீங்கள் வீடு முழுவதும் காண்பிக்கலாம். சூரிய பகவானுக்கு முன்னால் வீட்டிற்கு வாசல் சென்று கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு காண்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து இந்த தீபக்கால் அடியன் காட்டினேன் அல்லவா? அந்த தீபக்காலில் நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து தீபாராதனை செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்குங்க. அந்த தீப ஒளிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அப்படி வந்து தீபாராதனை செய்யலாம். ஒரு சிலர் வந்து கற்பூர ஆரத்தி செய்வார்கள். கற்பூர ஆரத்தியும் செய்யலாம். ஆனால் வந்து அதை விட வந்து நெய் தீபத்தை நாம் காண்பிக்கும் பொழுது நல்ல நிறைய பலன் வந்து கிடைக்கிறதுங்க.
இப்பொழுது வந்து இந்த மாதிரி பூஜை செய்து முடித்தவுடன் சாம்பிராணி காண்பிக்கலாம். சாம்பிராணி வந்து நல்ல வாசம் இருக்கிற அந்த சாம்பிராணியை நீங்கள் வந்து தினமும் காண்பிக்கலாம். கறி போட்டு அந்த கறியை வந்து கங்கா அதை செஞ்சு அதில் வந்து சுத்தமான சாம்பிராணி தூளை போட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது அது வந்து நிறைய பலனை கொடுக்கக்கூடியது. அதை வந்து கண்டிப்பாக தினமும் செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரங்களில் நீங்கள் செய்யும் பொழுது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லாதவர்கள் வந்து நல்லா வந்து வாசம் தரக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த தசாங்கம் என்று சொல்லக்கூடியது, இந்த வாசனை மிக்க அந்த தூபம் காண்பிக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக காண்பிக்கலாம். எப்படி காண்பித்து முடித்த பிறகு அதற்கு பிறகு நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். நாம் என்ன பிரசாதம் தினமும் நாம் செய்திருக்கிறோமோ அந்த பிரசாதத்தை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஒரு தட்டில் வந்து அந்த பிரசாதத்தை வைத்து கொண்டு அதுக்கு பிறகு பஞ்சபாத்திரம் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற தீர்த்தத்தை நாம் எடுத்து அந்த தீர்த்தத்தை வந்து 3 முறை அந்த அன்னத்தை சுற்றி விட வேண்டும். 3 முறை வலது பக்கம் சுற்றி கீழே விட வேண்டும். அப்படி விட்டுவிட்டு அதற்கு பிறகு இறைவனுக்கு ஊட்டுவது போல தங்களுடைய கைகளை காட்டி அதை வந்து நாம் வந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த நைவேத்தியம் சொல்லும் பொழுது ஒரு மந்திரம் இருக்கிறதுங்க. அதை வந்து நீங்கள் கூறிக்கொண்டே செய்ய வேண்டும். அதை அடியேன் இப்பொழுது சொல்கிறேன். பிரம்மார்ப்பணம் பிரம்மாஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி என்று கூறி நாம் வந்து இறைவனுக்கு நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். இதை பற்றி வந்து இறைவன் பகவத்கீதையில் கூட வந்து பகவான் கிருஷ்ணர் தனக்கு என்னென்ன பிடிக்கும், எப்படிப்பட்ட பூஜையை நாம் ஒருவர் செய்தால் வந்து இறைவன் மகிழ்ச்சி அடைவார் என்பதை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் அழகாக கூறியிருக்கிறார். அதை வந்து தனியாக நான் பதிவேற்றம் செய்கிறேன். இது போன்ற பூஜைகளை நீங்கள் வந்து தினமும் செய்து வீட்டில் நிறைய பலன்களை அடைய இறைவனே உங்கள் அனைவருக்காகவும் அடியேன் வழிபட்டு கொள்கிறேன். நன்றி. இவள் மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.